ஏன் 400 ஆண்டு காலம் வாழ வேண்டும்? அதற்கு மட்டும் என்ன கடவுள் தனியாக படைத்து விட்டாரா? காரணம், எதிர்ப்பு என்று வந்தால் ஆமை வெளியே வருவதில்லை. போராட்டம் என்று வந்தால் ஆமை வெளியே வருவதில்லை. அதை போலத்தான் பார்ப்பனர் வர்க்கமும் அதை போலதான் வாழ்ந்தது. அதனால்தான் பார்ப்பனர்கள் இன்னும் நிலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இன்னும் நிலைத்துக் கொண்டு இல்லை, நிலைப்பதே இல்லை. காரணம், நம்மிடம் ஒற்றுமை இல்லை. எதையோ நாமோ எடுத்தோம், கவுத்தோம், வீழ்த்தினோம். நானே வீரன். வீரன் என்றால் என்ன? வெட்டி கொலை செய்வதா? வீரன் என்பது மக்களை காப்பது. மக்களை காப்பவனைத்தான் வீரன் என்று அழைத்தார்கள் ஆதிகாலத்தில். அது பிறகு எவன் படுகொலை செய்கிறான், எவன் அடுத்தவர்களை ஏமாற்றுகிறான், அவனை வீரன் என்று மாற்றிவிட்டார்கள். இந்த காலம் மாறிவிட்டது. அது மாற வேண்டும். அதற்குத்தான் ஜனநாயகமும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பை அவர் கொடுத்தது. ஏன் சொன்னாக்கா, போராட்டம் போராட்டம், வெறும் போராட்டம். யார் போராடினார்கள்? டாக்டர் அம்பேத்கர் போராடினார், பெரியார் போராடினார், பண்டிததாசனார் போராடினார், ஈட்டமலை சீனிவாசன் போராடினார். இப்படி அடித்துக் கொண்டே போடும். மக்கள் போராடினோமா? நாம் போராட வேண்டும். வெறும் 4 தலைவர்கள் மட்டும் போராடிவிட்டால் இந்த உலகம் திரும்பி விடுமா? நாம் திரும்ப வேண்டும். அதற்கு நாம் ஒற்றுமையாக வேண்டும். அதுதான் முக்கியம். அம்பேத்கர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? கற்பி போராடு ஒன்று சேர், கற்பி போராடு ஒன்று சேர். பாதை வகுத்த மேதை டாக்டர் அம்பேத்கர், சட்டம் வகுத்த மேதை டாக்டர் அம்பேத்கர். ஆனா நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? அவர் படைச்சதுனாலதான் அட்லீஸ்ட் இப்போவாது நம்ம இங்க வந்து ஸ்டேஜில் நின்று பேசுறோம், எங்க வேணாலும் போய் நிற்கணும். அது காரணம் அவர் மட்டும்தான். ஆனா கடவுள் என்ற ஒரு கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு அதிலே அந்த பிரசாதம், இந்த பிரசாதம் என்ற ஒரு கோலை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தையே இன்னும் மிரட்டி மிரட்டி ஆளுகிறார். அதிலிருந்து எப்போ நம்ம வெளியே வரணும்? அதுக்கு பகுத்தறிவு வேண்டும் என்று பெரியார் வெளியே வந்தார். பகுத்தறிவினால் மட்டும்தான் நம் மக்களை மீட்க முடியும் என்று வந்தார். இப்படி தலைவர்கள் எல்லாம் சொன்ன அப்புறமும் இன்னமும் நம்ம நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, உயிராய் நடமாட பிரிவென்ன மனிதா, உயிர் போன பின்னாடி ஆரடிதான் விடுடா. இயற்கை படைத்த பூமிக்கு இங்கு யார் சொந்தம்? பிறவி எடுத்த கருவிக்குள்ளே பிரிவென்ன நியாயம்? பிறவி எடுத்த கருவிக்குள்ளே பிரிவென்ன நியாயம்? இயற்கை படைத்த பூமிக்கு இங்கு யார் சொந்தம்? யார் சொந்தம்? இயற்கை படைத்த பூமிக்கு இங்கு யார் சொந்தம்? பிறவி எடுத்த கருவிக்குள்ளே பிரிவென்ன நியாயம்? பிரிவென்ன நியாயம்? உயிராய் நடமாட பிரிவென்ன மனிதா, உயிர் போன பின்னாடி ஆரடிதான் விடுடா. இப்படி நம்மளாம் பார்த்து வெகுண்டு எழுந்து இந்த ஒற்றுமையை எப்ப நாம நிலைநாட்டுமோ அப்ப மட்டும்தான் அம்பேத்கரும், பெரியாரும், பண்டிததாசனார், ஈட்டமலை சீனிவாசனார் யாரெல்லாம் எதுக்கெல்லாம் போராடினாங்களோ அதுக்கு பலன் கிடைக்கும். அதுக்கு முதல்ல நாமெல்லாம் மனிதனா மாறணும், நாமெல்லாம் ஒற்றுமையா மாறணும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.